நீங்கள் கேட்கவிருப்பது விளைவு. எழுதியவர் கி. ராஜநாராயணன். ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால். பாவையாவின் பூர்வீகம் சரியாகத் தெரியவில்லை. அவனை கீக்காட்டுக்காரன் என்று சொல்லுவார்கள். கிழக்கே விளாத்திக்குளம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர். இந்த கிராமத்துக்கு பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் போகும்போது இவனை இங்கேயே கிட என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்களாம். பயலுக்கு அப்பொழுது 4-5 வயசு இருக்கும். இடுப்பில் அரணாக்கயிறு ஒன்றுதான். உருட்டை கட்டை போல இருப்பான். நல்ல கரிசல் நிறம், பிரகாசமான பெரிய கண்கள். யாருக்கும் அவனை பார்த்தவுடனேயே பிடித்துவிடும். முகராசியான பயல். என்ன கஞ்சி ஊத்தினாலும் கழிக்காமல் சாப்பிடுவான். பச்சை மிளகாய், வெங்காயம் எது கொடுத்தாலும் வாயில் போட்டு ஆற அமர மென்று கஞ்சியை எடுத்து கும்பாவிலிருந்து உருட்டென்று உறிஞ்சி சாப்பிடும்போது பார்க்கிறவர்களுக்கு நாக்கில் நீர் ஊறும். நாமும் அப்படி சாப்பிட்டால் என்ன என்று தோன்றும். கிராமத்தில் சதா நச்சு நச்சு என்று அழும் குழந்தைகள், சாப்பிடாமல் முரண்டு பண்ணும் குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளிடம், பாவையாவை பார், எப்படி சமத்தா அழாமல் நன்றாக சாப்பிடுகிறான் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த அசட்டு குழந்தைகளோ தங்களுக்கும் கிடைக்கும் தின்பண்டங்களை கூட ஒருத்தருக்கும் தெரியாமல் பாவையாவிடம் கொண்டு போய் கொடுத்து, எப்படி அவன் அதை ஆவலோடு சாப்பிடுகிறான் என்று பார்த்து அதிசயமும் ஆனந்தமும் படுவார்கள். அவனிடம் ஒரு குணம், எது கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டே இருப்பான். கொடுக்கிறவர்கள் பார்த்து நிறுத்தினால்தான் உண்டு. 8வது வயசில் பாவையாவின் அருணாக்கயிறில் ஒரு கோவணம் 4 விரல் அகலத்தில் 1 முழ நீளத்தில் தென்பட ஆரம்பித்தது. அப்பொழுது அவன் மணியம் நாயக்கர் வீட்டில் மாடு மேய்க்க ஆரம்பித்திருந்தான். வீட்டில் பொம்பிளைகள் சண்டைக்கு. Sample complete. Ready to continue?